நண்பர்களே வணக்கம். பொதுவாக ஒரு குடியிருப்பு வீட்டிற்கோ அல்லது நஞ்சை புஞ்சை நிலங்களுக்கோ வர்த்தக வியாபார மையங்களுக்கோ பாதை அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயம். இது நம்ம சட்டத்திலே கூட ஈஸ்மெண்ட் ஆக்ட், நீடானுபவம், வசதி உரிமை என்றெல்லாம் சொல்வார்கள். நீண்ட கால அனுபவம், வசதி உரிமை என்றெல்லாம் சொல்வார்கள். சிம்பிளாக சொல்லப்போனால் ரொம்ப சட்டத்துக்குள்ளே கூட போக வேண்டாம். ஒருத்தனுக்கு பாதை வேணும். பிறந்ததுலேருந்து அவனுடைய வாழ்நாள் நிறைவு பயணம் வரைக்கும் அவனுடைய அந்திம சடங்குகள் செய்கிறதுக்கு கூட பாதைங்கிறது ப்ராம்ப்டாக இருக்கணும். அதனால் யாருமே தடுக்கக்கூடாது. சட்டமே சொல்லியிருக்கு. இது ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்டு. நம்ம ஒரு 5 ஏக்கர் நிலம், முன்னாடி 2 ஏக்கர் பின்னாடி 2 ஏக்கர் வேறு நபர்கள்ட்டு, நடுவில் நம்மோட நிலம் மாட்டிக்கிருச்சு அப்படின்னா கூட அந்த நிலத்திற்கு ஒன்று நஞ்சையோ புஞ்சையோ பக்கத்தில் இருக்கிற பட்டாதாரர் வழி விட்டே ஆகணும். அது சட்டம். வீடு இருக்குது, முன்னாடி பின்னாடி வரிசையாக வீட்டை கட்டிட்டாங்க, நம்ம வீடு அங்கிட்டு மாட்டிக்கிருச்சு பின்பக்கமாக அல்லது ஒரு சைடில், கட்டாயம் பாதை வேணும். முன்னாடி இருக்கிறவர் தரமாட்டேன்னு சொல்லவே முடியாது. கரண்ட் இழுக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ சர்வீஸ் கனெக்ஷனை கொண்டு வரணும். பக்கத்து வீட்டு பட்டா வழியாக தான் வரணும், வேறு வழியே இல்லை அப்படின்னா கொடுத்து தான் ஆகணும். விளக்கு, தெருவிளக்கு, வீட்டுக்கு மின்சார வசதி, குடிநீர் வசதி, பாதை அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் ரைட்டுங்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தின்படியே அது ஒரு உரிமை. ஆனால் பல இடத்துல இதற்கான வழக்கு நிறைய இருக்குது. பாதை கேட்டு சிவில் கேஸுக்கு போகிற கேஸ் இருக்கே, அது நிறைய இருக்குது. அதுக்காக கஷ்டப்பட்டு அடிச்சுக்கிட்டு கிரிமினல் ஆகி துணூண்டு பாதை நடந்து போகிறதுக்கு பல பேர் கொடுக்க மாட்டேங்கிறான், வயலுக்கு போகிறதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ இந்த பாதை கேட்டு போடக்கூடிய வழக்குகளை அந்தந்த ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் முறையாக ஒழுங்குமுறைப்படுத்தினா நிச்சயமாக அந்த தனிநபருக்கான அந்த உரிமையை உடனடியாக நம்ம மீட்டு கொடுக்க முடியும். அதற்கு நீதிமன்றத்துக்கும் செல்ல முடியும். இதெல்லாமே அரசியலமைப்பின்படியான உரிமைகள் என்பதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். யாராக இருந்தாலும் பட்டா லேண்டா தனியார் லேண்டோ கொடுத்து தான் ஆகணும். பாதை இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. இதற்காக அது சில நேரங்களில் அந்த அந்திம சடங்குகளுக்காக கொண்டு போகிறத கூட தடுப்பாங்க. அதையுமே யாரும் தடுக்க முடியாது. அதுக்கு பல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள், ஹைகோர்ட் தீர்ப்புகள்லாம் இருக்குது. யாராவது தடுத்தால் அவங்க மேலே 3 மாதம் வரைக்கும் ஜெயில் சொல்லக்கூடிய தண்டனையெல்லாம் கொடுக்க முடியும். நன்றி.